தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வச்சிட்டீங்க. தீபாவளினாவே பட்டாசும் கொண்டாட்டம் தான். ஆனா நம்ம டாக்ஸுக்கு பட்டாசுனாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு கேட்கும் திறன் நம்மளை விட நிறைய மடங்கு அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்கும். அதனால பயந்து நடுங்கி சோஃபா கடியில் காட்கடியில் போய் படுத்துப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க நடுங்கிக்கிட்டு. நமக்கும் அவ்வளோ சத்தமாக கேட்டதுன்னா நம்மளும் அதே மாதிரி தான் நடுங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்போம். அப்படி பயந்து நடுங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உங்கள் நாயை நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸ் மூலமாக ஈஸியாக அமைதியாக காம் அண்ட் கம்ஃபர்டபுளாக ஆக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே எங்கள் டாக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் பப்பி ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக பயத்துலேருந்து வெளியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இது உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிப்ஸும் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் பெட்ஸில். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டாக்ஸை இந்த தீபாவளியில் எப்படி சேஃபாக வச்சுக்கலாம், ஹாப்பியாக வச்சுக்கலான்னு பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபார் ஷோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க அந்த டிப்ஸை பற்றி பார்க்கலாம். முதலாவது டிப்ஸ் என்னென்னா, தீபாவளி அன்னைக்கு 6லிருந்து 10 மணி வரைக்கும் பட்டாசு வெடிக்கிற டைமிங் இருந்ததுன்னா நீங்கள் அர்லியராகவே 3 மணிக்கு எல்லாமே உங்கள் நாய்க்கு நல்ல சாப்பாடு போட்டுட்டு நல்ல லாங் வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. நல்லா விளையாட வைங்க. இல்லை விளையாண்டுட்டு வந்து சாப்பிட்றான்னா வந்ததுக்கப்புறம் எப்பவும் போடுற சாப்பாடை விட நிறையா போடுங்க. நல்ல சுத்தமான தண்ணியை வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. அவன் வயிறு நிறைஞ்சிருக்கணும், நல்லா விளையாண்டு டயர்டாக வந்திருக்கணும். அப்போ இந்த பட்டாசு சவுண்டு அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது, காமாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது டிப்ஸ் என்னென்னா, உங்கள் டாக்ஸை நீங்கள் சோஃபாவில் ஒரு பெட்டில் படுக்க வச்சிங்கன்னா, ஒரு பில்லோ கொடுத்துட்டிங்கன்னா வயிற்று பக்கத்தில் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கம்மியாக ஃபீல் ஆகும். பெட்டில் படுக்கவும் பப்பி பயப்படுதுன்னா உங்கள் பெட்ரூமில் இருக்கிற கபர்டில் கீழ் போர்ஷனை காலி பண்ணிடுங்க. காலி பண்ணிவிட்டு பப்பியோட பெட்டை போட்டுட்டு அதில் அவங்கள உட்கார வச்சுருங்க. அந்த கபோர்டோடைய கதவை லைட்டாக மூடி விட்டுருங்க. அவங்களுக்கு சத்தமும் வைப்ரேஷனும் கம்மியாக தான் ஃபீல் ஆகும், சேஃபாக ஃபீல் ஆகுங்க. 3வது முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் கூகுள் ஆர் யூடியூப்பில் டாக் ரிலாக்ஸிங் மியூசிக்னு சர்ச் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. உங்கள் டாக் அதை கேட்டுட்டு உங்களை ரொம்ப தேங்க் பண்ணும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி தூக்கத்துக்கே போயிடுங்க. ஒரு பெருமூச்சு விடும் பாருங்க, நீங்களும் ரொம்ப திருப்தி ஆயிடுவீங்க அதை கேட்டுட்டு. எனக்கு மியூசிக் கிடைக்கல, என்ன பண்ணுறது, ஆப்ஷன் எனக்கு ஆல்டர்னேட் வேணும்னா வீட்டில் இருக்கிற டிவி ஆன் பண்ணி விட்டுருங்க. வெளியே இருந்து வர பட்டாசு சத்தம் ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் நம்ம நாய்க்கு. இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, எங்கள் நாய் பாருங்க, பப்பி எவ்வளோ நிம்மதியாக கேட்டுட்டு அவனுக்கு டென்ஷன் வருது, ஆனாலும் அது அவனையே அறியாமல் கண்ட்ரோல் ஆகிறது. மியூசிக்கை அவனை அறியாமல் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 4th and 5th டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தீபாவளி சீசனில் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம பெட் டாக் காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒருவேளை காணாமல் போயிட்டாங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பெட் காணாமல் போயிடுச்சுன்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் பேனிக் ஆகாமன்னு இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த 4th பாயிண்ட் என்னென்னா, நல்ல பெரிய சைஸ் காட்டன் எடுத்துக்கிட்டு நாய்களுடைய காதில் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே அவங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபாக ஆகிடும். அப்புறம் காதை சுற்றியும் நல்லா மஃப்ளர் மாதிரி கட்டி விட்டுருங்க, பிக்சரில் இருக்கிற மாதிரி. இன்னொன்று அங்ஸோகேர்னு ஒரு ஹிமாலயாஸ் ப்ராடக்ட்டும் ஒன்று இருக்குது. அது சேஃபான மெடிசன் தான். ஆனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்காங்க எத்தனை டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு. வித்தவுட் டாக்டர் கன்சல்டேஷன் அது எடுக்காதீங்க. அதை கொடுத்தாலும் டாக் கொஞ்சம் சைலண்ட்டாக தூங்கிடுவாங்க. அது ரொம்ப பேனிக்கார டாக்ஸாக இருந்தால் தான் இது தேவைப்படும். இப்போவே நீங்கள் இன்னொரு ப்ராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். டாக்ஸுக்கு கிராக்கர்ஸ் சவுண்ட் வர மாதிரி மியூசிக் இருக்குது. அதை நீங்கள் போட்டு டெய்லி ஒரு 5 minutes 10 minutes கம்மி வால்யூமில் போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கேட்டு தீபாவளி டைமில் ரொம்ப ஹை வால்யூமில் வரும்போது இப்படி தான் நம்ம கேட்டிருக்கோங்கிற ஒரு ஹேபிட் தான், ஒரு சின்ன ஹேபிட் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறோம், தீபாவளிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம 5வது டிப்ஸை பார்க்க போகிறோம். இருக்கிற எல்லா டிப்ஸை விட எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெரி குட் கேர்ள்.
குட் கேர்ள். நீங்கள் பார்க்குற இந்த டாகி பேர் பப்ளி, எங்களுடைய ரெஸ்கியூடு பிள்ளை. இவளுக்கு வந்து இப்போது பயத்துக்காக பட்டாசு சவுண்டுக்கு நாங்கள் இந்த ரேப் கட்டிகிட்ருக்கோம். இதை நீங்கள் இடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நாய் பயந்து போயிருக்கும்போது இந்த மாதிரி நெஞ்சு, ஷோல்டர், முதுகு, வயிறு இந்த பகுதிகளெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஓனி இல்லைன்னா துப்பட்டா வச்சு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பயத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க, தூங்கிடுவாங்க. மெயினாக இப்போ நான் கட்டின மாதிரியே கட்டுங்க. ரொம்ப இருக்கவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கட்டலாம். அப்புறம் ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி துணி கிடைக்கலன்னா உங்ககிட்ட இருக்கிற டிஷர்ட், கை வச்ச டிஷர்ட்டை கூட போட்டுட்டு மேல் பக்கமாக தூக்கி கட்டி விட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் இருக்கும். நல்லா ரொம்ப இருக்கிறாதீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. எமோஷனல் ஆயிட்டா பப்ளி. இதை நீங்கள் இடிக்கு, பட்டாசுக்கு, இல்லை எந்த சுச்சுவேஷனில் பயந்து போயிருக்கிறப்பையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கட்டை. இப்படி பட்டாசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் நம்ம நாய் பதட்டம் ஆறதை பார்த்தோன்னா நம்ம அவங்க முன்னாடி பதட்டத்தை காட்டக்கூடாது. நம்ம ரொம்ப காமாக கேஷுவலாக இருந்தோம்னா அவங்க நம்ம முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இது ஒன்றும் இல்லை போல இருக்குன்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. நம்ம அதர்வைஸ் அவங்க பதட்டப்படுறதை பார்த்துட்டு நம்மளும் சிச்சோ எனக்கு பயமாக இருக்கா, சரி சரி பயப்படாதன்னு ரொம்ப அதையே நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்களும் ஓகே இது ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்கு போல இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பதட்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக சொல்லலாம், சரி பயப்படாத சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காமாக கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னாவே அவங்களும் இந்த விஷயத்த ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தீபாவளி டைம் வந்ததுன்னா நிறைய பேருடைய செல்ல பிராணி தொலைஞ்சு போயிடுது. பெட் டாக்ஸ் தொலைச்சிடுறாங்க. ஏன்னா யாராவது பட்டாசு போடுறன்ட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, உள்ள வெளியே கேட்டு திறந்து வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நாய் வந்து பயந்து போய் தலை தெறிக்க ஓடி போயிடும். இந்த நானும் ரெஸ்கியூ குரூப்லலாம் இருந்ததுனால நிறைய டைம் எவ்ரி இயர் நாங்கள் பயந்துட்டே இருப்போம். முதவே வார்னிங் கொடுத்துருவோம், உங்கள் நாய்களுக்கெல்லாம் நெக் பெல்ட்டில் நம்பர்ஸையும் அட்ரஸையும் நாய் பேரையும் போட்டு எப்போவுமே வச்சிருங்கன்னு சொல்லிடுவோம். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அது இருக்கட்டும்னு. நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அப்போதான் அவுத்துருப்பாங்க குளிப்பாட்டுறதுக்கு பெல்ட் அவுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே யாராவது கேட்டை திறந்துருப்பாங்க. இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க நாய் போனதை. அதுக்கப்புறம் தேடினாலும் நாய் கிடைக்காதுங்க. ஏன்னா பட்டாசு சவுண்டு வந்து எல்லா ஏரியாலையும் போட்டுட்டே இருப்பாங்க. போட அந்த நாயும் அங்க இருக்கிற தெருக்குள்ள நாய்க்கும் பயந்து ஒளிஞ்சு ஓடிட்டே தான் இருக்கும். அப்புறம் நமக்கு கிடைக்காத தூரத்துக்கு போயிடும். இதை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களுடைய நாய்க்கு ட்ராக்கர் இருந்ததுன்னா ட்ராக்கர் போட்டு வைங்க. இல்லைன்னா சிப் இப்பெல்லாம் கிடைக்குது, அதையும் போட்டு விட்டுருங்க. கூடவே உங்க நாயுடைய பேரு, உங்க பேரு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே டீட்டெயிலா நெக்கில் எப்பவுமே இருக்கட்டும். அவுக்காதீங்க. குளிப்பாட்டினாலும் அதை உடனே அவுத்தீங்கன்னா கூட உடனே போட்டு விட்டுருங்க. இன்கேஸ் நீங்க உங்க டாகை தொலைச்சிட்டீங்க, அதுக்கிட்ட பேர் இல்லை, உங்கள் நம்பரெல்லாம் இல்லைன்னா பேனிக் ஆகாதீங்க. நியரஸ்ட்ல இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஏன்னா சிக்னல்ஸ்லயும் கேமரா இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கும், கடைகள்ல இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு வீடா கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் அந்த சின்ன பேம்ப்ளெட்ஸ் மாதிரி பண்ணிட்டு அங்கங்க இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கண்டிப்பா அதை பப்ளிக் சப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க நாய் கிடைச்சிரும். போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் குரூப்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. உங்க ஏரியால, உங்க ஊர்ல நாயை தேடி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் கேளுங்க. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நாயை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்காங்க. இந்த டைம்ல, இந்த தீபாவளி சீசன்ல எப்படி நம்ம நாய் தொலைகிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வேற ஒருத்தருடைய நாய்களும் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க. அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நீங்க உங்க கேட்டை திறந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கன்னா அவங்க உள்ள சேஃபா வச்சிருக்காங்க.
ஏன்னா அவங்களுடைய ஓனர்ஸும் தேடிட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பப்ளிக்கில் போடுங்க. எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த மாதிரி ஒரு நாய் புதுசாக எங்கேயோ கிடச்சிருக்குன்னு. உங்கள் சொசைட்டிலையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நாய் கிடச்சிருக்கு, முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த மாதிரி ஒரு நாய் கிடச்சிருக்கு, என்ன பண்ணலான்னு கேளுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு நாய்களை நம்ம கேர் பண்ணிப்போங்க, சேஃபாக உள்ளே வச்சுப்போன்னு வச்சுக்காங்க. ஆனால் தெருக்களில் உள்ள நாய்களை யார் கேர் பண்ணுறது? நம்ம எல்லாருமா சேர்ந்து தான் கேர் பண்ணணும். பட்டாசு வைக்கும் போதும் அவங்கள ரொம்ப ஹார்ம் பண்ணாமல் தூரமாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அப்புறம் சிலர் தெருக்குள்ள உள்ள சமூக நாய்களை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி அது பக்கத்தில் போய் பட்டாசெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அவங்கள வார்ன் பண்ணிடுங்க. சட்டத்துக்கு புறம்பாக பண்ணிகிட்ருக்கீங்கிறத வீடியோ எடுக்கிறதுக்காகவும் சிலர் பண்ணுவாங்க, ஃபன்னுக்காகவும் பண்ணுறாங்க. புரிய வைங்க, மனிதாபிமானப்படி இது தப்பு, அப்புறம் சட்டமும் அவங்கள தண்டிக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு நாயை பற்றி தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சமூக நாய்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா இனி யார் அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க? கண்டிப்பாக நம்ம தான் செஞ்சாகணும். நம்ம டாக் ஓனர்ஸ் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம டாக் பேரண்ட்ஸ்க்காக, பெட் பேரண்ட்ஸ்க்காக. கண்டிப்பாக அந்த லிங்க் மேலே ஐ கார்டில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன் தீபாவளி டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே பார்த்து நான் பயனடைஞ்சிப்பாங்க. நானும் அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளியை ரொம்ப ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் அதே மாதிரி உங்கள் வீட்டு செல்லப்பிராணிகளையும் பேர்ட்ஸையும் கவனத்தில் வச்சு சேஃபாக பண்ணுங்கள். அனிமல் ஃப்ரெண்ட்லி பட்டாசு கூட, அதாவது கிராக்கர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய ஹெல்த், அப்புறம் பிராணிகள், நம்மளை சுற்றி உள்ள விலங்குகளுடைய ஹெல்த்தையும் கவனத்தில் கொண்டு தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.